வணக்கம் நண்பரே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷை எப்படி நம்ம வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணுறது, அதில் எப்படி வெல்த்தை பில்டு பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது யூஆர் ஸ்டாக். இந்த யூஆர் ஸ்டாக்கில் நம்ம இப்போ பார்க்குறது ஷேர் மார்க்கெட்டில் மகுடம் சூட அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ். ஸோ நிறைய வீடியோஸ் இதில் இருக்குது. நீங்கள் அதை வீடியோஸை பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட் கிராஷில் நம்ம எப்படி வெல்த்தை பில்டு பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. மார்க்கெட் கிராஷ் அப்போ நிறைய பேர் வந்து பேனிக் செல்லிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் பயந்து வெளியில் போவாங்க. மார்க்கெட் வந்து இன்னும் ஃபாலோ ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பயம் வந்து நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கிராஷ் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் நடக்கிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ஸ் ஆர் எனி அதர் என்விரான்மெண்ட் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? ஃபார் உதாரணத்துக்கு வந்துட்டு வார் நடக்கிறது, ஆர் ஏதாவது பெரிய பெரிய இஷ்யூஸ் வந்துட்டு கண்ட்ரி வைஸ் நடக்கிறது, ஆர் இன்டர்னல் ஸ்டேட்ஸுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு குறையிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்னால வந்துட்டு கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால மார்க்கெட், அதாவது இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிஃப்டி 100, நிஃப்டி 50 இந்த மாதிரி முக்கியமான இண்டெக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த இண்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகிறது நமக்கு பப்ளிக்காக தெரியும் பொழுது மார்க்கெட் வந்து ஃபால் டவுன் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நமக்கு கொரோனா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 30% வந்துட்டு ஃபால் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயத்தில் பெரிய அளவில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, லாக்டவுன் இருந்தது, அப்புறம் கம்பெனிஸ் வந்து அவ்வளோவா ரன் பண்ண முடியலை. அந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸ் நடந்தப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 30% வந்து ஃபால் ஆச்சு. இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் இருக்குது. மார்க்கெட் கிராஷ் அப்போது நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து நம்மளால் பை பண்ண முடியும். இந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிராஷ் அப்போ நமக்கு ப்ரைஸ் கம்மியாக, அதாவது நல்ல வேல்யூபிள் ஸ்டாக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். உதாரணத்துக்கு 2008 அப்போது பெரிய கம்பெனியான ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டாடா கன்சல்டன்சி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட் அப்போது கிராஷ் ஆச்சு. அப்போ கிராஷ் ஆகும் பொழுது இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடச்சிது. அந்த சமயத்தில் 2008 வந்து அந்த கம்பெனிஸை பை பண்ணவங்களுக்கு 2010 நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. இதுக்கு காரணம் எப்படின்னா, நல்ல வேல்யூபிள் கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும்போது அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை நினச்சிட்டு நம்ம நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு ப்ரைஸ் கிடைக்கிதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வாங்கி ஒரு 2 வருஷத்துலேயே 1 வருஷத்துலேயே வந்துட்டு அதில் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிடுறாங்க. இது வந்து பையிங் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸுக்கு. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் டவுன் இருக்கும் பொழுது கூட அவங்க டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. அவங்க ஸ்டாக் யாரெல்லாம் ஸ்டாக் பை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஐடிசி கம்பெனி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி எல்லாம் வந்து கண்டினியூவாக வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. மார்க்கெட் எப்பப்பெல்லாம் வந்து ஃபால் டவுன் ஆச்சோ அப்பையும் வந்து அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. டிவிடெண்ட் கொடுக்கறதுனால அதுலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் கிராஷ்னால நமக்கு அவங்களுக்கு ஓரளவு சின்ன சின்ன பாதிப்பு தான் ஏற்படும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் மார்க்கெட் கிராஷாக இருந்தாலும் ஒரு சில செக்டார்ஸ் வந்து எப்பயுமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அது என்ன பெனிஃபிட்டாக இருக்கிற செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று எஃப்எம்சிஜி, ரெண்டாவது யூட்டிலிட்டிஸ், மூணாவது ஹெல்த் கேர். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிராஷை ஒன்றுமே பண்ணாது. மார்க்கெட் கிராஷுக்கும் இந்த முக்கியமான அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஹெல்த் கேருக்கும் எஃப்எம்சிஜிக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ஸோ அப்போ வந்து 2020 பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்துட்டு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் க்ரோத் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து என்ன மீனிங்னா, அந்த சமயத்தில் ஹெல்த் கேருக்கு அதிகமான டிமாண்ட் இருந்ததுனால இப்போ ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கூட வந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி முக்கியமான டிமாண்ட் அப்போது எதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் கிராஷாக இருந்தாலும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது இந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கோல்டில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோல்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஹோல்டில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கோல்டை பை பண்ணுறது மூலமாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். நாலாவது வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம உருவாக்குறது. இந்த ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஸ்டாக்ஸை மட்டும் பை பண்ணாமல் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கோல்ட்ஸு அண்ட் அதர் அசட்ஸான வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு,
அப்படின்ற மாதிரி வேறு வேறு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பில்டு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் அப்போ நமக்கு பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அதனால எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் ரீபேலன்சிங் நம்ம பண்ணணும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அப்பப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் பேஸ்டு டாலரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டாக நம்ம ரீபேலன்சிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொரோனா சமயத்தில் நம்ம ஹெல்த் கேருக்கு உள்ள ஸ்டாக்ஸுக்கு நம்மளோட ஸ்டாக்ஸ் நம்ம மாற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அப்போயும் நமக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. எந்த கிராஷ் நடக்குதோ அந்த கிராஷில் எதுவுமே பிரச்சனை வராமல் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பை பண்ணி வைக்கிறதோ ஆர் அந்த சமயத்தில் நம்ம கோல்டை பை பண்ணி வைக்கிறதோ நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்போ நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேனிக் செல்லிங் நம்ம பண்ணக்கூடாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனிக் செல்லிங் பண்ணுவாங்க. அதாவது பயந்துருவாங்க. மார்க்கெட் வந்து நான் லாஸ் ஆகுது, இனிமேல் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லி பயந்து போய் செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அந்த பேனிக் செல்லிங் மட்டும் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஹிஸ்டாரிக்கல் நீங்கள் ரிசல்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ வந்துட்டு அது நல்ல ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போது பேனிக் செல்லிங் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பேனிக் செல்லிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேனிக் செல்லிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும். லாங் டேர்ம் மைண்ட் செட்டாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேனிக் செல்லிங் வரவே வராது. ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் வரும். அதனால் நம்மளோட மைண்ட் செட்டை எப்பயுமே லாங் டேர்ம் மைண்ட் செட்டாக மாற்றிடணும். அப்போ மார்க்கெட் கிராஷ் வந்து நமக்கு தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் தப்பாயிரும், சம்டைம்ஸ் ரைட்டாக இருக்கும். பட் தப்பாக இருக்கிறது எப்படி தப்பாக இருக்கும் அப்படின்னா நம்ம டிசிஷன் எடுத்தாலே ஒழிய தான் மார்க்கெட் கிராஷ் வந்து நமக்கு தப்பான ஒரு முடிவை கொடுக்குமே ஒழிய மற்றபடி நம்ம மார்க்கெட் கிராஷில் தப்பான முடிவு எடுக்காமல் சரியான முடிவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கிராஷ் கூட நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட வெல்த்தை பில்டு பண்ணணும். மார்க்கெட் கிராஷ் அப்போ நமக்கு நல்ல வேல்யூஸ், நல்ல க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு, நல்ல வேல்யூவில் ஸ்டாக்கெல்லாம் அண்டர் வேல்யூவில் கிடைக்கும், ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 4 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 வருஷத்தில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து அபாயத்துக்கு உட்பட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூல் மூலயமா எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து குயிக் அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் அந்த ஸ்டாக்கை வந்து குயிக் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணி சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் வந்து வெபினாரில் ஜாயின் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுங்கள். வெபினார் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் நேம் அண்ட் ஜிமெயில் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் நிறையா ஷேர் மார்க்கெட்டில் மகுடம் சூடு அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டியான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.